குன்றம் நகரில் அன்பு மற்றும் செல்வம் என்ற இரண்டு நெருங்கிய நண்பர்கள் வசித்து வந்தனர். அன்பு தனது நல்ல நடத்தைக்கு பெயர் பெற்றவர். அவர் நேர்மையானவர், மரியாதைக்குரியவர். அவர் செய்யும் எல்லாவற்றிலும் கடினமாக உழைப்பவர். மறுபுறம் செல்வம் பேராசை கொண்டவர், கவனக்குறைவானவர், எப்போதும் முயற்சி இல்லாமல் விரைவாக பணம் பெற முயற்சிப்பவர். ஒரு நாள் இருவரும் ஒரு சிறிய பழ வியாபாரத்தை தொடங்கினர். அன்பு வாடிக்கையாளர்களை அன்புடன் நடத்தினார். புதிய பழங்களை மட்டுமே விற்றார், யாரையும் ஏமாற்றவில்லை. மெதுவாக மக்கள் அவரை நம்பத் தொடங்கினர். மேலும் அவரது கடை பெரிதாகி வளமானது. இருப்பினும் செல்வம் நல்ல பழங்களுடன் அழுகிய பழங்களை கலந்து வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் செய்து தனது லாபத்தை சூதாட்டத்தில் செலவிட்டார். விரைவில் மக்கள் அவரிடமிருந்து வாங்குவதை நிறுத்தினர். மேலும் அவரது வணிகம் சரிந்தது. அன்புவின் வெற்றியைக் கண்ட செல்வம், அதிர்ஷ்டம் எப்போதும் ஏன் உன்னிடம் இருக்கிறது என்று கேட்டார். அன்பு மெதுவாக, செல்வம், என்னுடைய வளர்ச்சி அதிர்ஷ்டம் அல்ல, என்னுடைய நல்ல நடத்தைதான். உங்கள் தோல்விக்கு காரணம் உங்கள் பேராசை மற்றும் கவனக்குறைவுதான். மேலும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்ல ஒழுக்கம் இன்பமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீய ஒழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் என்று பதிலளித்தார். தனது தவறை மிகவும் தாமதமாக உணர்ந்ததால் செல்வத்தின் வாழ்க்கை துயரத்தில் மூழ்கியது. அதே நேரத்தில் அன்புவின் ஒழுக்கமும் நேர்மையும் அவருக்கு நீடித்த செல்வத்தையும் மரியாதையையும் கொண்டு வந்தது.